எந்த அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய மோசமான நிலை இருந்தது என்று சொன்னால், யாரும் யாரிடத்திலும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் இப்படி பண்ணின அல்லது நீ ஏன் இப்படி பண்ணல என்கிற கேள்வி எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் போய் ஒரு கொள்கையை சொல்லி அதை விதைச்சு அதிலே சக்சஸ் ஆகிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா? பின்னாட்களில் உருவாகிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகம். காரணம் என்னன்னா, இரண்டு காரணங்கள். ஒன்று, அவர் அல்லாஹ்வினுடைய இறை தூதராக இருந்தார்கள். அவருக்கு இறை செய்தி வந்து கொண்டிருந்தது. அந்த செய்தியை கொண்டு அந்த மக்களை வலுப்படுத்தினார்கள். அந்த மக்களை வழிக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கை, கோட்பாடு, செயல்பாடுகளை உலகமே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. நான் சிறுவனாக இருக்கும் போது அன்றாடம் ஆடு மேய்த்திருக்கிறேன். சஹாபாக்களை ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்களா என்று கேட்கும் போது, நானே ஆடு மேய்ச்சிருக்கிறேன்பா அப்படிங்கிறாங்க. தான் ஒரு ஆடு மேய்த்தவர் என்பதை வெளிப்படையாக பேசுகிறார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற ஒரு கிறிஸ்தவ நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். தி 100 பேருடைய வரலாறு. அந்த புத்தகத்தில் முதன்மை நபராக இயேசு கிறிஸ்துவை அவர் கொண்டு வரவில்லை. ஜீசஸ் அவங்க நம்புகிற ஈசா நபியை முதல் ஆளாக அவர் கொண்டு வரல. முதல் ஆளாக யாரை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். காரணம் என்னன்னா, நான் தேடியதில், நான் படித்ததில், நான் பார்த்ததில் இவரை போன்று ஒரு புரட்சி செய்தவர் யாரும் இல்லை. இந்த உலகம் அவர்களுக்கும் மறுமை நமக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு போய் எதுக்குப்பா பாடுபடணும்? இருக்கிறத கொண்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். நான் ஜனாதிபதி தான், அதுக்காக மாட மாளிகைகளுக்கு அப்படி அப்படி கோபுரங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இந்த உலகம் அவர்களுக்கு, மறுமை தான் நமக்கு. மறுமையில இதைவிட சிறப்பானதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை சொல்கிறார்கள். எந்த தலைவராவது உலகத்தில் இப்படி இருந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சொல்லுவாங்க, அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு. இந்த கைது நடவடிக்கைகளை பார்க்கும் போதே தெரியல, தியாகியா பேசப்பட்ட நீமா பார்க்கிற அளவுக்கு நடக்குதா இல்லையா? எல்லா நாடுகளிலும் பெரிய தியாகியா இருந்திருப்பாங்க. ஆனா பார்த்தா பொது சொத்து, அந்த சொத்து, இந்த சொத்து 1008 இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இப்படி ஒரு அலிகேஷன் கூட கிடையாது. அதுதான் மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு அரபியனை விட அஜமியனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு அஜமியனை விட ஒரு அரபியனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பனுக்கு எந்த சிறப்பும் இல்லை. யாரை விடவும் யாருக்கும் எந்த சிறப்பும் இல்லை. தக்வாவுல மட்டும்தான் சிறப்பு இருக்குது. அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது நீங்க நல்லவனா கெட்டவனா, நீங்க சூப்பரா சூப்பர் இல்லையாங்கிறது. இதை கற்றுக் கொடுத்த பாடத்தினால மால்கம் எக்ஸ் அவர்கள் மாலை மாலையா கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே, நாம் வாழுகிற இந்த பூவுலகிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் விரும்புகிற, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சில கொள்கைகளை, கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை நாம் காணுகிறோம். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எத்தனிக்கிற அதே நேரம், இஸ்லாமியர்கள் அல்லாத சகோதரர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் பிரகாரம், கொள்கை கோட்பாடுகள் பிரகாரம் அவர்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளுகிற முறைகளையும் இந்த உலகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். இப்படியான ஒரு சூழலில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இறுதி இறை தூதராக, இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் உரிய வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உரிய ஒரு வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை தந்திருக்கிற அதே நேரம், அந்த திருமறை குர்ஆனை வெறும் ஏட்டளவில் தந்துவிட்டு செல்லாமல், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை, செயல்பாடுகளை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் தன்னுடைய வாழ்நாளில் செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் ஆதாரபூர்வமான வரலாறுகளிலும்
இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில இன்றைக்கு உலகத்திலே பேசப்படுகிற எத்தனை தலைவர்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும், அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதத்தில் அந்தந்த சமூகத்தில் பேசப்படுவார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா செயல்பாட்டிலும் ஒருங்கிணைந்து பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பதை நாம் உணர முடியும். ஏனென்றால் இறுதி இறை தூதராக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிற போது இந்த உலகத்தினுடைய நிலை எப்படி இருந்தது, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற மக்கா மாதிரி அன்னைக்கு இருக்கிற மக்கா இருக்கல. இன்னைக்கு இருக்கிற மக்காவில் இருக்கக்கூடிய மக்களை போன்றவர்களாக அன்றைக்கு இருந்த மக்காவாசிகள் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டில் ஆக கேடுகட்டவர்கள் அல்லது ஆக மோசமானவர்கள், ரொம்ப பொல்லாதவர்கள் என்று ஒரு சமூகம் இருப்பதாக நம்ம நினைப்போமோ, அந்த சமூகத்தை விட பல நூறு மடங்கு டேஞ்சரான, பல நூறு மடங்கு ஆபத்தான, பல நூறு மடங்கு முட்டாள்தனமான ஒரு சமூகத்துக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அரபுகளுக்கு மத்தியிலே அனுப்பப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய மோசமான நிலை இருந்தது என்று சொன்னால், யாரும் யாரிடத்திலும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் இப்படி பண்ணின அல்லது நீ ஏன் இப்படி பண்ணல என்கிற கேள்வி எழுப்ப முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுத்துருவாக்கம் செய்யப்பட்ட அரசாங்கம் கூட அங்க கிடையாது. அத்தனை பேரும் குடிகாரர்கள் என்றால் குடிகாரர்கள் தான், விபச்சாரம் என்றால் விபச்சாரம் தான், குற்றம் என்றால் குற்றம் தான். அங்க இது சரி இது பிழை என்கிற கண்ணோட்டமே கிடையாது. நீ நல்லவன் நான் கெட்டவன் வேறுபாடே கிடையாது. அத்தனை பேருமே ஒரே மாதிரி ஆட்களாகத்தான் 99% மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்துல போய் ஒரு கொள்கையை சொல்லி அதை விதைச்சு அதிலே சக்சஸ் ஆகிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா? அங்க யோசிக்கிறதுக்குரிய இடமே கிடையாது. அத்தனை பேருமே மூடர்களாக, மடையர்களாக, மட்டிகளாக, செயல்படுத்த முடியாதவர்களாக, திருத்த முடியாதவர்களாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த சமூகத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டு அவங்க கிட்ட போய் ஏகத்துவ கொள்கை விதைக்கப்பட்டு, அவர்களிடத்தில் ஒழுக்க விழுமியங்கள் விதைக்கப்பட்டு, அவர்களிடத்தில் கௌரவம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு, பின்னாட்களில் உருவாகிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அப்படியான ஒரு சமூகத்தை, அப்படியான ஒரு சந்ததியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் காரணம் என்னன்னா, இரண்டு காரணங்கள். ஒன்று, அவர் அல்லாஹ்வினுடைய இறை தூதராக இருந்தார்கள். அவருக்கு இறை செய்தி வந்து கொண்டிருந்தது. அந்த செய்தியை கொண்டு அந்த மக்களை வலுப்படுத்தினார்கள், அந்த மக்களை வழிக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கை, கோட்பாடு, செயல்பாடுகளை உலகமே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய சீர்திருத்தவாதிகள் தோன்றி இருக்கிறார்கள், அல்லது நிறைய படித்தவர்கள், அறிவாளிகள் என்று பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு கட்டத்துக்கு வர உயர்ந்ததற்கு பிறகு தன்னுடைய பழமையான வாழ்வினுடைய மக்கள் பார்த்தால் இழிவாக இருக்குமே என்கிற விதமான தொழிலையோ தன்னுடைய செயல்பாட்டையோ யாராவது சொல்லி பார்க்கிறீங்களா? அப்படி பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருக்கிற போதே என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் சிறுவனாக இருக்கும் போது அன்றாடம் ஆடு மேய்த்திருக்கிறேன். சஹாபாக்களை ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்களா என்று கேட்கும் போது, நானே ஆடு மேய்ச்சிருக்கிறேன்பா அப்படிங்கிறாங்க. தான் ஒரு ஆடு மேய்த்தவர் என்பதை வெளிப்படையாக பேசுகிறார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்னாட்கள் ஒரு 20-25 வயதுகள் ஆகிற போது வியாபாரத்திலே கோலோச்சுகிறார்கள். அந்த காலகட்டத்திலே ஹதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஊருக்குள்ள ஒரு பெரிய செல்வந்தராக மாறுகிறார்கள். இப்படி சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்து மிக்க குடும்பத்தில் பிறந்தவர்கள், கஷ்டப்பட்டு வளர்கிறார்கள். வளர்ந்தவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய, இந்த நாட்டினுடைய, இந்த உலகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுக்கிறார்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தி 100 என்கிற புத்தகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது முதன்மை நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சேர்க்கிறார். 100 பேருடைய வரலாறுகளை தொகுக்கிறார். மாபெரும் புரட்சியாளர்களுடைய வரலாறு அது. புரட்சின்னா அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கணும், அவங்களால ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கணும், மக்கள் அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட பல பேருடைய வரலாறுகளை தேடி எடுத்து மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற ஒரு கிறித்தவ நபர் என்ன பண்றாருன்னா ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். தி 100 பேருடைய வரலாறு. அந்த புத்தகத்தில்
முதன்மை நபராக இயேசு கிறிஸ்துவை அவர் கொண்டு வரவில்லை. ஜீசஸ் அவங்க நம்புகிற ஈசா நபியை முதலாளாக அவர் கொண்டு வரல. முதலாளாக யாரை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். காரணம் என்னன்னா, நான் தேடியதில், நான் படித்ததில், நான் பார்த்ததில் இவரை போன்ற ஒரு புரட்சி செய்தவர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து விட்டார்கள் என்கிறார். சாதாரண புரட்சி எல்லாம் கிடையாது. பக்கத்து நாடு இந்தியா மாபெரும் பாரத வல்லரசு என்று பேசுகிற அளவுக்கு அந்த நாட்டு மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு இந்தியா இருக்குதுல்ல, அந்த இந்தியா, நம்ம பார்க்கிற இந்த இந்தியா உருவாகுவதற்கு 800 ஆண்டுகள் முகலாய பேரரசு ஆட்சி செய்ய வேண்டி இருந்தது. அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள பேர்ல இருந்தவங்க அவங்க முகலாய பேரரசு என்று சொல்வார்கள். இந்தியாவை அன்றைக்கு இருந்த முகலாயர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்து உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா. அதற்கு பிறகு 200 ஆண்டுகள் பிரித்தானியாவுடைய பிரிட்டிஷுடைய ஆட்சியில் இருக்குது. மொத்தம் 1000 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது இன்றைக்கு இருக்கிற இந்தியாவை விட பரந்த ஒரு இந்தியாவாக இருந்ததே, வங்காளதேசம், நேபாள், பூட்டான், பாகிஸ்தான் எல்லாம் இணைந்த ஒரு இந்தியா இருந்ததில்ல, அந்த இந்தியாவை விட ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு ராஜாவாக, ஒரு அரசராக, ஒரு ஜனாதிபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த காரியத்தை செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறும் 10 ஆண்டுகள் தான் தேவைப்பட்டது. 10 வருஷத்துக்குள்ள மக்காவுல இருந்து விரட்டப்படுறாங்க. மதீனாவுல 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்தியாவை விட பரந்துபட்ட ஒரு இந்தியாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். அதுவும் எப்படி உருவாக்கினாங்க? அந்த உருவாக்குவதற்குரிய அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் எப்படி உருப்பெற்றார்கள்? ஒரே ஒரு கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். நம்ம பார்க்கிற இந்தியா இன்னைக்கும் நேற்றும் எப்படிப்பட்ட இந்தியா? பல கொள்கை, பல மதங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய பல மக்களை கொண்ட இந்தியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கிய மாபெரும் சாம்ராஜ்யம் இஸ்லாமியர்கள் என்கிற அத்தனை பேரை கொண்ட ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குகிறார்கள். எப்படி உருவாக்க முடிந்தது என்று சொன்னால், மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணுக்கு தெரிகிறதுக்கு இருந்த 2 சாம்ராஜ்யங்கள், ஒன்று இத்தாலி பேரரசு, இரண்டாவது பாரசீக பேரரசு, இன்றைக்கு இருக்கிற ஈரான், அன்றைக்கு இருந்த பாரசீக பேரரசு. 2 பேரரசுகள் இருக்கிறது. இந்த 2 பேரரசுகளை மிகைத்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா என்கிற ஒரு பேரரசை, ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கும்? எல்லா பேரரசுகளிலும் ராணுவம் இருந்தது. ராணுவம்னா சேலரி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா பேரரசினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ராணுவத்திற்கு சேலரி உண்டா? சம்பளம் உண்டா? பத்ருக்கு வாங்கண்டா வருவாங்க, உகதுக்கு வாங்கண்டா வருவாங்க, ஹந்தக்குக்கு வாங்கண்டா வருவாங்க, எங்க கூப்பிட்டீங்களோ அங்க வருவாங்க. சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணை காட்டிட்டு சிமிட்டிட்டா போதும், வந்து நிப்பாங்க. சேலரி இல்லாம, சம்பளம் எடுக்காமல் செயல்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தின் ராணுவமாக ஒரு ராணுவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அச்சு அசலாக தான் சொல்வதையே கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தோழர்களை உருவாக்கினார்கள். அதை தாண்டி கேள்வியே கேட்க தேவையில்லை என்கிற அளவுக்கு உண்டான ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனா கேள்வி கேட்க முடியும். நான் மன்னர் தான், ஆனா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் ஆட்சியாளர் தான், என் சட்டக்காலரை பிடிச்சு கேட்கலாம். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தூதருடைய தன்னிலையான வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், ஆனால் எங்கள் வீடுகளில் அடுப்பெரியாது. ஒரு பிறை மறுபிறைன்னா கிட்டத்தட்ட 2 மாசம், 3 பிறை பார்ப்போம், எங்க வீடுகள்ல அடுப்பெரியாது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், தாயே அப்ப என்னதான் சாப்பிடுவீங்க? அஸ்வதானி, 2 கருப்புகளை சாப்பிடுவோம். 2 கருப்புன்னா பேர்ச்சம்பளம் தான் கருப்பு. அரபுல பேர்ச்சம்பளத்தையும் தண்ணியும் சேர்த்து அஸ்வதானின்றுவாங்க. கமரைனியும் பாங்க. கமரை 2 சந்திரன்னா சந்திரன் சூரியனை சேர்த்து சொல்றது, 2ஐயும் சேர்த்து. அது மாதிரி அஸ்வதானி, 2 கருப்புகளை சாப்பிடுவோம். எங்க உணவாக எது இருந்ததுன்னா பேர்ச்சம்பளமும் தண்ணீரும். யாருடைய உணவு இது? உலகத்தின் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவர். அவருடைய வீட்டினுடைய நிலை என்ன? கண்ணை கொஞ்சம் சிமிட்டி விட்டால் அத்தனை சொத்துக்களையும் கொண்டு வந்து தருவதற்கு ஆள் இருக்கிறது. ஆனால் பொது சொத்தில் கை வைக்கவில்லை, பொது சொத்தை அனுபவிக்கவில்லை, எந்த ஒன்றையும் எடுக்கவில்லை. தன்னுடைய வீட்டிலே 3 மாதங்கள் அடுப்பெரியவில்லை என்கிற செய்தியே சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம்.
போற்றத்தக்க தூதரா இல்லையா? புகழத்தக்க தலைவரா இல்லையா? மறுக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் மாமனிதனா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்கிறதை பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போனா ரசூலுல்லாஹ் தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகத்துடைய முதுகுகளை பார்க்கும்போது முதுகுல பாயினுடைய அடையாளம் இருக்கிறது. இப்ப அந்த அடையாளம் எல்லாம் படாதுல்ல. முன்ன நம்ம ஊர்களையும் இது நடக்கும். ஈச்ச ஓல பாயில படுத்து எழும்பிட்டோம்னா அப்ப முதுகுல எல்லாம் அடையாளம் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல அந்த அடையாளங்களை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அதே மாதிரி சுற்றுமுற்றும் பார்க்கறாங்க. யாரு எதுக்கு பார்க்கறாங்கன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா நாட்டினுடைய ஜனாதிபதி, ஜனாதிபதியுடைய ரூம் எப்படி இருக்கும் அப்படித்தானே பார்க்கணும். நம்ம பார்த்தோம்ல, நம்ம நாட்டில் அறகலையே வந்த டைம்ல ஜனாதிபதி மாளிகை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்ல. ஒரு சாதாரண எம்பியினுடைய வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம்ல. சாதாரண ஒரு கவுன்சிலருடைய அல்லது ஒரு சாதாரண அரச பதவியில் இருக்கிறவனுடைய வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி, கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜனாதிபதி, எதிர்க்கட்சியா இல்லாத ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதியினுடைய பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. கூலம் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை இருக்கிறது. கூலங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை இருக்கிறது. அதை பார்க்கறாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது கால் மாட்டுல தோல் பதனிடுகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற இலைகள் இருக்கிறது. கால் மாட்டு பகுதிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி எழும்பி இருக்கிறாங்க. தலையணை கூலம் நிரப்பப்பட்டிருக்குது. தோல் பதனிடுறதுக்கு வச்சிருந்த இலைகள் இருக்கிறது. தலைப்பகுதியில தண்ணீர் வைக்கிறதுக்கு ஒரு தோலாலான ஒரு துருத்தி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அழுது கொண்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டு மன்னர் கிஸ்ராவை நாங்கள் பார்க்கிறோம், பாரசீக மன்னர் கிஸ்ராவை பார்க்கிறோம், அதே நேரத்தில் இத்தாலியினுடைய மன்னர் கைசரை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் பக்கத்துல கூட வைக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எப்படி எப்படியோ தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மாத்திரம் இப்படி இருக்கிறீர்களே, ஒரு வெறும் பாயில படுத்து தூங்கி எழும்புறீங்களே, இந்த மாதிரியான ஒரு இடத்துல வாழ்றீங்களே, உங்களுக்கு நாங்க ஒரு பெரிய தூங்குறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி நீங்களும் சொகுசா இருக்கிறதுக்கு பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, இந்த உலகத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த உலகம் அவர்களுக்கும் மறுமை நமக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு போய் எதுக்குப்பா பாடுபடணும்? இருக்கிறத கொண்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். நான் ஜனாதிபதி தான், அதுக்காக மாட மாளிகைகளுக்கு அப்படி அப்படி கோபுரங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இந்த உலகம் அவர்களுக்கு, மறுமைதான் நமக்கு. மறுமையில இதைவிட சிறப்பானதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை சொல்கிறார்கள். எந்த தலைவராவது உலகத்தில் இப்படி இருந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சொல்லுவாங்க அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு. உள்ள கொஞ்சம் நோண்டி நொங்கெடுத்து தேடி பார்த்தோம்னு சொன்னா அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். இன்னைக்கும் பார்க்கிறோமா இல்லையா? இந்த கைது நடவடிக்கைகளை பார்க்கும் போதே தெரியல, தியாகியா பேசப்படுற நீமையா நீமா பார்க்கிற அளவுக்கு நடக்குதா இல்லையா? எல்லா நாடுகளிலும் பெரிய தியாகியா இருந்திருப்பாங்க. ஆனா பார்த்தா பொது சொத்து, அந்த சொத்து, இந்த சொத்து 1008 இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இப்படி ஒரு அலிகேஷன் கூட கிடையாது. அதுதான் மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பார்க்கிறோமே மஸ்ஜிதுன் நபவி, இந்த மஸ்ஜிதுன் நபவி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இதுதான் அரச தலைமையகம். இங்க இருந்து தான் அத்தனை செயல்பாடுகளையும் ரசூலுல்லாஹ் முன்னெடுத்தார்கள். இந்த கட்டிடத்துக்குள்ளதான் ஈவன் சிறைச்சாலை உட்பட சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தான் கொண்டு வந்து கட்டி வைப்பார்கள். அந்த மஸ்ஜிதுன் நபவி கட்டிடம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துரத்தப்படுகிறார்கள். மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் ஒரு தலைமையகம் அமைக்கப்பட வேண்டும். மதீனாவில் தனக்கென்ற ஒரு இடம் அமைக்கப்பட வேண்டும். வந்து முடிய தொழுகை நடத்துறதுக்கு ஒரு பள்ளி வேணும். இதுக்கெல்லாம் எந்த இடத்தை பார்க்கலாம்னு போது 2 இளைஞர்கள் இருக்கிறார், 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை அவங்க ஃப்ரீயா தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃப்ரீயா எல்லாம் எடுக்கல. ஃப்ரீயா தந்து எடுக்கலாம், பள்ளி வாசலுக்கு ஒரு காணியை தர்றோம் எடுத்துட்டு போயிடலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த 2 பேரும் இலவசமாக தருவதற்கு தயாராக இருந்தும் அவர்களிடம் வற்புறுத்தி நீங்க ஃப்ரீயா தரக்கூடாது, இந்தா வச்சுக்க பணத்தை சொல்லி பணம் கொடுத்து இடத்தை வாங்குகிறார்கள். உலக வரலாற்றில் ஒரு தலைமையகம், அரச தலைமையகம் அரசாங்கத்தினுடைய தலைவராலேயே சொந்த பணத்தில் வாங்கப்பட்டது என்று சொன்னால் அது மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி மாத்திரம்தான். உலகத்தில் எதையும் நீங்க பார்க்க முடியாது, எந்த கட்டிடத்தையும் பார்க்க முடியாது. ஜனாதிபதி வாங்கினாரு, அது ஜனாதிபதியுடைய சொத்து.
அவர் தான் வாங்கி இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி எங்கே நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமையகத்தை நீங்கள் பார்க்க முடியும். சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு அழைத்து வரப்பட்டு கட்டி வைக்கப்படுகிறார்கள். அவர் ஒரு சமூகத்தினுடைய தலைவர் சுமாமா அவர்கள். அத ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சின்ன படை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு இன்சிடென்ட்ல அரெஸ்ட் ஆகி வந்துட்டாரு. பள்ளி வாசலுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு போய் பேசுவாங்க. என்னப்பா சுமாமாவே இஸ்லாத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் போது அதெல்லாம் முடியாதுன்றவாரு. சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு முகம் இருக்கும் என்றால், எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது இந்த முகமது தான். முகமது நபியோட ஃபேஸை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அவ்வளவு வெறுப்பு அவரோட. உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் இருக்கும் என்றால் அதுவும் இந்த மதீனா தான். அதுக்கு போய் என்ன கூட்டு வந்து அவரோட பள்ளிக்குள்ளே என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்களே, வெறுப்பு தட்டி போய் கிடக்கிறாரு. ஒவ்வொரு நாள் தொழுகையை முடிச்சுட்டு போய் பேசுறாங்க, என்னப்பா இஸ்லாத்துக்கு வந்துடுறீங்களா, முடியாதுங்கிறாரு. அடுத்த நாள் கேட்கறாங்க, முடியாதுங்கிறாரு. 4 வாட்டி 3 வாட்டி கேட்டு பாக்குறாங்க, முடியாது. உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவரை ரிலீஸ் பண்ணிருங்க. ஏன்னா அவர் ஒரு சமூகத்துடைய தலைவர் வேற, அவரை ரிலீஸ் பண்ணிருங்க. யாரையும் பலவந்தமாக இழுத்து பிடித்து இந்த இஸ்லாத்துக்குள் வைக்க வேண்டிய கடமை இஸ்லாத்துக்கு இல்லை. ஈவன் நம்மளா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலையா தாராளமா போங்க. நம்ம எல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கசானா அப்படியே உயர்ந்துற போகுதா? நம்ம அத்தனை பேருமே காபிரா போயிட்டோம், அல்லாஹ் நஷ்டவாளி ஆயிடுவானா, ஓட்டாண்டியா போயிடுவானா? நம்ம இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு லாபமும் இல்லை, நம்ம இல்லாம போறதுனால அல்லாஹ்வுடைய கசானாவுக்கு நஷ்டமும் இல்லை. இருந்தால் நமக்கு லாபம், இல்லாமல் போனால் நமக்கு நஷ்டம், அவ்வளவுதான். போய் கூப்பிட்டு பாக்குறாங்க, முடியாதுன்ட்டாரு. அப்ப நான் உங்க வேலையை நீங்க பாருங்க, அவர் அவுத்து விடுங்கிறாங்க. அவுத்து விட்டதுக்கு அப்புறம் வந்து கேட்கிறாரு, எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் காட்டுவீங்களா? ஆமா குளிக்கலாம், முன்னாடி பைருகா இருக்கிறது, போய் குளியுங்கிறாங்க. இப்ப மஸ்ஜித் நபவிக்குள்ள இருக்குது பைருகா, அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்கு வெளியே இருக்கு, சின்ன இடம் தானே, இந்த இருக்குது, போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருந்தால் அது நீங்கள் தான். ஆனால் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த உலகத்திலேயே எனக்கு மிக 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 பிடித்த ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அதுவும் நீங்கள் தான். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு சிட்டி இருக்கும்னா அது இந்த மதீனா தான். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த உலகத்திலேயே எனக்கு மிக விருப்பமான ஒரு சிட்டி இருக்கும்னா அதுவும் இந்த மதீனா தான். நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன். புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு வாடா இஸ்லாத்துக்கு கூப்பிடல. இன்னைக்கு சொல்றாங்க விமர்சனம், இஸ்லாம் எப்படி வளர்க்கப்பட்டது தெரியுமா, இஸ்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா? நீ இருக்கிறண்டா இரு, இல்லாட்டி போ, இருந்தா உனக்கு நலவு. இப்படி உருவாக்கப்பட்டது. சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு கவரப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள், நான் மேற்சொன்ன ஹதீஸும் சஹீஹுல் புகாரிலே இருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் எங்களோடு அமர்ந்து, சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களோடு அமர்ந்து இருந்தார்கள். பிறகு எழும்பினார்கள். அவங்க அமர்ந்து கொண்டிருக்கும் போது நாங்களும் அமர்ந்து கொண்டிருந்தோம். அவங்க எந்திரிச்சிட்டாங்க, நாங்களும் எந்திரிச்சிட்டோம். ரசூலுல்லாஹ் அப்படி நடந்துகிட்டே வந்தாங்க, நாங்களும் நடந்துகிட்டு வந்தோம். அப்படி தலைவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, எந்திரிச்சு வர்றாங்க. ஒரு ஆள் வர்றாரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பக்கமாக வந்து அணிந்திருந்த ஆடையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தா அது கொஞ்சம் கரடு முரடான ஒரு ஆடை. இப்ப நம்ம உடுக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நம்ம அப்படி ட்ரெஸ் எல்லாம் போடுறோமா? கரடு முரடான ஆடைகளை நம்ம இப்ப அணிகிறது கிடையாது. எல்லாமே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு ஷர்ட்டா இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் யார் அணிகிற ஆடைகளாக இருந்தாலும் எல்லாமே சாஃப்ட் தான். அந்த நேரத்தில் வந்து கரடு முரடாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு ஆடை அப்படி சுத்தி போத்திக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பக்கமா பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தா இங்க இருந்த Dress கழுத்துல வந்து மாட்டிக்கிடுச்சு. அது கரடு முரடா வேற இருக்குது. ரசூலுல்லாஹ் வேற வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, செக்க செவந்தவர்கள் என்று சொல்றாங்கல்ல. செக்க செவப்புன்ற அர்த்தம் வெள்ளையினுடைய அதிகரிப்பு, செவப்புன்ற அர்த்தம். செவிந்திய எழும்பாங்க, அவன் செகப்பா இருக்கிறான்னா வெள்ளை ஓவரா இருந்தா செகப்பா இருப்பான்னு அர்த்தம். அதுக்காக சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செக்க செவேர்னு இருப்பாங்க, அவ்வளவு வெள்ளை. உண்மை ரியல் வெள்ளையும் அதானங்க. வெள்ளை வெள்ளைங்கிறமே இந்த யூரோப்பியன்ஸை பார்த்து போட்டு வெள்ளைங்கிறோம், அது வெள்ளையா? யூரோப்ல இருக்கிற மக்கள் இப்ப ஸ்ரீலங்காக்கு அங்கங்க டூர் வர்றாங்கல்ல, வந்து ஆம்பளை பொம்பளை எல்லாம் அரகுற ஆடையோட இந்த கடலோரத்தில் ஏன் தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த வெள்ளையில ஒரு சொரிச்சல் இருக்கும். சவுத் ஏசியன் கண்ட்ரிக்கு வருவாங்க, கடல்ல குளிச்சு போட்டு ஏன் தலையில அப்படி எல்லாத்தையும் திறந்து போட்டு தூங்குறான்னு கேட்டா அது ஒரு மருத்துவத்துக்காகவும் செய்வாங்க அதை. ஏன்னா அந்த வெள்ளையை நாம பார்த்து ரசிக்கிறதுக்குரிய வெள்ளை இல்ல அது. ஆனா அரபுகளுடைய வெள்ளை எப்படி தெரியுமா? இயற்கையான வெள்ளை. அதனால்தான்
மாபெரும் புரட்சியாளனாக அமெரிக்காவிலே செயல்பட்ட புரட்சியாளன் மால்கம் எக்ஸ் அவர்கள் மக்கமா நகரத்திற்கு சவுதி அரேபியாவினுடைய அழைப்பின் பேரில் 1940களுக்கு பிற்பட்ட காலத்திலே மக்கமா நகரத்திற்கு செல்கிறார். ஹஜ் கடமைக்காக செல்கிறார். அவர் கண்ணங்கரையேறு இருப்பார். கருப்பர்கள் என்றாலே வெறுப்பாக இருக்கும் அமெரிக்கர்களுக்கு. இன்னைக்கும் அதான் நிலைமை, இன்னைக்கும் அதே நிலைமை. அப்படி இருக்கும்போது அவரை சவுதி அரேபியா, அவர் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர்ங்கிறதுனால அவரை கூப்பிடுறாங்க. மால்கம் எக்ஸ் உயிரோடு இருக்கிற காலத்தில் அமெரிக்காவில் ஒரு போல் எடுக்கப்பட்டது, கருத்து கணிப்பு. அமெரிக்கர்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய பேச்சாளர் யார் என்று. அதுல இரண்டாவது இடம் மால்கம் எக்ஸுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளராக இருந்தார். அந்த காலத்திலே கருப்பின மக்களுக்காகவும் போராடினார், இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். அப்படிப்பட்ட நிலையில அவர் போறார் சவுதி அரேபியாவுக்கு. போய் புனிதமிக்க காபாவுல தொழுகையில் அமர்ந்து விட்டு சுஜூதுல அழுகிறாரு அழுகிறாரு அழுகிறாரு, முடிவில்லாம அழுகிறாரு. மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்து விட்டு தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார் மால்கம் எக்ஸ், என்னை அமெரிக்காவில் கருப்பன் என்றார்கள், என்னை வெறுத்து ஒதுக்கினார்கள், நாங்கள் மனிதர்கள் என்பதற்கே அமெரிக்காவில் போராட வேண்டி இருக்கிறது, இன்றைக்கும் போராட வேண்டி இருக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை மனிதர்களாக நிரூபிக்க வேண்டி இருந்தது. ஆனால் புனிதமிக்க காபாவுக்கு நான் வந்தேன், எனக்கு அருகிலே மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் ஒட்டி நின்று தொழுகை நடத்துகிறார், என்னை கட்டி அணைக்கிறார்கள், என்னை அணைத்துக் கொள்கிறார்கள், என்னோடு கை குலுக்குகிறார்கள், என்னோடு சரிக்கு சமனாக இருக்கிறார்கள், அவர்கள் அமருகிற சோஃபாவில் என்னை அமர வைக்கிறார்கள். என்னடா லைஃப் இது, என்னடா வாழ்க்கை இது, இப்படியான ஒரு மார்க்கத்தையா நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அது வரைக்கும் அவருக்கு தெரியாது அரபிகள் தங்களை மதிப்பார்கள் என்று. ஏன் மதித்தார்கள்? பிலாலை மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. மக்கமா நகரத்தை சேர்ந்த அன்றைய கால அரபிகள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துரத்தினார்கள், அடித்தார்கள், விரட்டினார்கள், கருப்பர் என்பதற்காக ஒதுக்கினார்கள். அன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு அரபியனை விட அஜமியனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு அஜமியனை விட ஒரு அரபியனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, யாரை விடவும் யாருக்கும் எந்த சிறப்பும் இல்லை. தக்குவாவுல மட்டும்தான் சிறப்பு இருக்குது. அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது, நீங்க நல்லவனா கெட்டவனா, நீங்க சூப்பரா சூப்பர் இல்லையாங்கிறது. இதை கற்றுக் கொடுத்த பாடத்தினால மால்கம் எக்ஸ் அவர்கள் மாலை மாலையா கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை பிடிச்சி இருக்கும்போது வெள்ளையாக இருக்கிற உடம்பு செவந்திருது, அப்படியே அந்த அடையாளம் தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வந்தவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? முகமதே, வெளியில 2 ஒட்டகம் இருக்குது, ஒண்ணுல பேரிச்சம்பழத்தையும் ஒண்ணுல கோதுமையை மேத்தி அனுப்புங்க. இப்படி கேட்டிருந்தா கூட ஒரு கணக்கு தான். சேர்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? நாங்க உங்க சொத்துல இருந்து நான் கேட்கல, உங்க தகப்பனாருடைய சொத்துல இருந்து நான் கேட்கலங்கிறாரு. இத கொஞ்சம் நம்ம ஊர் பாஷையில சொன்னா எப்படி இருக்கும்? உங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்டனா, உன் வீட்டு சொத்தை கேட்டனா, அதெல்லாம் கேட்கலப்பா, பள்ளி சொத்து தானே கேட்கறா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப நம்மளா இருந்தா சொல்லுவோம், எங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்டா கூட சும்மா இருந்திருப்பேன், பள்ளி சொத்தையா கேட்கிற அப்படின்னு கேட்போமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான ஒரு ஆள் இல்லைங்க, ஒரு சாம்ராஜ்யத்தின் இத்தாலிக்கு நிகரான, பாரசீகத்துக்கு நிகரான ஒரு சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியை சட்டையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு வெளியில 2 ஒட்டகம் இருக்குது, ஒண்ணுல கோதுமையும் ஒண்ணுல பேரிச்சம்பழத்தையும் ஏத்துங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு. இவ்வளவுக்கும் அந்த காலத்துல 2 ஒட்டகம் வச்சிருந்தாலே 2 பென்ஸ் கார் வச்ச மாதிரி. வந்தவர் யாரு? நம்ம என்ன யோசிப்போம், உங்ககிட்ட இல்லாம கேட்டா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி 2 ஒட்டகம் வச்சிருக்கியப்பா, நீ ஊருக்குள்ள ஒரு பேசப்படுகிற பணக்காரன் தானே. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் உங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்டனா, உன் வீட்டு சொத்தை கேட்டனா, எனக்கு 2லையும் ஏத்தி அனுப்புங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல விடுப்பா, உனக்கு தர்றேன், நீ விட்டா தானே தர முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படித்தான் பேசுறாங்க. சஹாபாக்கெல்லாம் குத்துட்டிச்சு போயிட்டாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருந்துருவாங்களா? உயிரை விடுவதற்கு தயாரான தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்க முயன்ற உச்சகட்டமான பரிசாக சஹாபாக்கள் கருதியது தங்களுடைய உயிர். அதை கொடுப்பதற்கு தயாரானவர்கள். இதை பார்த்து விட்டு சும்மா இருந்து விடுவார்களா? துடித்து விட்டார்கள், அடிக்க பாய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அமைதியாயிருங்கன்னு சொல்லிட்டு, எப்பா கொஞ்சம் விடுப்பா, உனக்கு தர்றேன் 2வது தடவையும் சொல்றாங்க. நான் உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டேன், தர வேண்டியதானே 2வது வாட்டியும் சொல்றாரு. 3வது வாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே மாதிரி கேட்கிறாங்க, அவரும் அதே மாதிரி பதில் சொல்றாரு. சஹாபாக்கள் அட்டிக்கிறதுக்கு தாவும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாருமே நகரக்கூடாது. உடனே சஹாபாக்கள் சில பேரை அழைச்சி கூப்பிட்டு சொல்றாங்க, இவருடைய ஒரு ஒட்டகத்துல கோதுமை ஏத்துங்க, ஒரு ஒட்டகத்துல பேரிச்சம்பழத்தை ஏத்துங்க, ஏத்தி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நோக்கி என்ன சொல்றாங்க, இப்ப நீங்களாம் கிளம்பி போங்கிறாங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு அருமையான வரலாற்று நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மக்களால் கவரப்பட்டார்கள் தெரியுமா? இப்படித்தான் கவரப்பட்டார்கள். ஏன் இன்றைக்கு மேற்குலகமே மூக்கில் கை வைத்துக் கொண்டு முகமது நபியை பற்றி பேசுகிறது தெரியுமா? இதற்காகத்தான் பேசுகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் ஏன் ஆச்சரியப்படுகிறார்கள் தெரியுமா? இதற்காகத்தான் ஆச்சரியப்படுகிறார்கள். 2005 காலப்பகுதிகளில் அமெரிக்காவினுடைய ராணுவத்திற்காக ஒரு மேகசின் வெளியிடப்பட்டது. 2005லேயே அமெரிக்கா 2000 தாண்டறதுக்கு முன்னாடியே உலக வல்லரசு. அவங்கள்ட்ட இல்லாத ஆயுதம் இல்லை, அவங்கள்ட்ட இல்லாத பணம் இல்லை, அவங்கள்ட்ட இல்லாத பலம் இல்லை, அவ்வளவு வளர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2005களுக்கு பிறகு இந்த ஈராக் வார் அந்த வார்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வியட்நாம் வார் எல்லாம் பண்ணவங்க. அவங்க அவ்வளவு பலத்தோடு இருக்கிற காலகட்டம். உலகத்தில் நம்பர் 1 ராணுவம். அந்த ராணுவத்திற்கு ஒரு மேகசின், ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகம் முழுவதும் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ராணுவ யுக்திகள், யுத்த தந்திரங்கள். அந்த புத்தகம் வெளியிடப்பட்டு ராணுவத்திற்காக கொடுக்கப்படுகிறது. நீங்க இதெல்லாம் படிச்சுக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த தந்திரங்கள் இருக்கிறது. 2005ல 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதருடைய யுத்த தந்திரங்களை, அவருடைய செயல்பாடுகளை உலகத்தின் நம்பர் 1 ராணுவம் தேடி படிக்கிறது என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பார்? அவருடைய புரட்சி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே புதிதாக பார்க்க வருகிறார். அப்படி கையை கட்டிக்கிட்டு நடுங்கிட்டு நிற்கிறார் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து. ஏன்னா மன்னர் ரசூலுல்லாஹ், ஜனாதிபதி, அதனால பயந்து நடுங்கிக்கிட்டு வந்து பேசும்போது நம்மளா இருந்தா கொஞ்சம் நம்ம அந்த பண்பு பண்பாடுகளோட இருக்கிற நேரத்தில் என்ன சொல்லுவோம்? ஏங்க எதுக்கு போட்டுக்கிட்டு சும்மா இருங்களே, இப்படியாவது சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மனிதருக்கு தன்னை உருவகப்படுத்துகிறார்கள் என்றால், தன்னை பற்றி எப்படி அன்பை பரப்புகிறார்கள், ஊட்டுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காய்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த குறைஷி குடும்பத்தினுடைய பெண்ணுடைய மகன் தான் நான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. காஞ்சி போன இறைச்சி இருக்குல்லப்பா, அந்த இறைச்சியை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண் இருந்திருப்பாள்ல, என்னுடைய தாய் ஆமினா, அந்த ஆமினாக்கு பிறந்த ஒரு புள்ள தான் நான். அதனாலதான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்பதையும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே என்ன கண்டு ஏன் நடுங்குறீங்க? நான் ஜனாதிபதியாக இருக்கலாம், நடுங்குகிற தேவை இருக்குதா? சாதாரணமா இருங்க, கேஷுவலா இருங்க. எவ்வளவு அழகான, எவ்வளவு ஒரு பண்பாடான செயல்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்க கூடிய செய்தி. இதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நஞ்சு ஊட்டினாங்களா இல்லையா? ஒரு யூத பெண், அவங்க இன்னைக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவிலே விஷத்தை கலந்து ஒரு பொம்பளை கொடுக்கிறார். ரசூலுல்லாவோட ஒரு சஹாபியும் சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவர் சாப்பிட்டதோட ஆன் தி ஸ்பாட் அவுட், அவர் அந்த இடத்துல கொல்லப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட அந்த விஷத்தினுடைய தீண்டல் நபிகள் நாயகத்துடைய மரண நேரத்தில் கூட இருந்தது என்பதை நாம சஹீஹுல் புகாரில எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷம் வச்சு ஒரு பொம்பளை கொடுக்கிறா. மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரை மன்னித்து விட்டு வெளியேறிய காட்சியை சஹீஹுல் புகாரில பார்க்க முடியும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விஷம் வச்சுட்ட பரவாயில்ல, பொழைச்சு போ அப்படின்னு மன்னிச்சிட்டு வர்றாங்க. யாருக்கு இந்த மனது வரும்? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தூதர், நாம் பின்பற்றுகிற மார்க்கம், நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டி எப்படிப்பட்டவர் என்பது புரிகிறதா? இதனால் தான் இன்றைக்கும் உலகம் அவரை வியந்து பார்க்கிறது, அவரை ஆச்சரியமாக பார்க்கிறது. ஆனா நம்ம சமூகத்தில் என்ன பண்றோம்னு சொன்னா, இன்றைய நாளைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய மீலாது தினம். இன்னைக்கு இன்றைய நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் என்று சொல்லி நாங்க பிறந்த தினத்தை கொண்டாடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாட சொன்னார்களா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாகிறார்களோ அவர்களும் அவர்களை போன்றவர்களே. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாட போனோம்னா இந்த காரியத்தை இதுக்கு முன்னுக்கு யாரு செய்றா? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா? செய்யல. வேறு யாரு செய்றா? இன்னொரு சமூகம் செய்யுது. அவர்களுடைய தூதர்களுக்கு அல்லது அவருடைய தலைவர்களுக்கு கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாறிவிடுகிறோமா இல்லையா? கேட்டா இந்த சகோதரர்கள் சில விளக்கங்களையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்வது பிழையா? ரசூலுல்லாஹ்வை புகழ்வது பிழை அல்ல, எப்படி புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களே அந்த விதத்தில் தான் நாம் புகழ வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவ மக்கள் மரியமுடைய மகன் ஈசாவை கடவுள் நிலைக்கு உயர்த்தி புகழ்ந்தார்களே, அப்படி என்னை புகழ்ந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன நீங்க புகழணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி புகழணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வே நான் என்று சொல்லிடாதீங்க, நான் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்லிடாங்க. என்னுடைய பாவத்தை அல்லாஹ் தானே மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை அழகாக எடுத்து சொல்லுங்கள்.
ஊர் ஊராக பயான் பண்ணுங்க. மேற்கண்ட செய்தியை நம்ம சொன்ன அது மாதிரி புகார்ல ஏகப்பட்ட செய்திகள், அதையெல்லாம் எடுத்து சிங்களத்தில், தமிழ்ல, ஆங்கிலத்தில், உருதுல, மலையாளத்தில், தெலுங்குல என்ன மொழி தெரியுமோ அந்த மொழிகளில் எல்லாம் பரப்புங்கள். எங்களுடைய தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய எளிமை எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய உண்மை எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய நாணயம் எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய நேர்மை எப்படிப்பட்டது தெரியுமா, அதை பரப்ப வேண்டும். அதை விடுத்துவிட்டு நாம ஒரு கிதாபை எடுத்து வச்சு அதுல இருக்கக்கூடிய சில கவிதைகளை படிப்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததாக மாறிவிடுமா? மௌலிது கிதாபுன்னு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கிதாபுலயே அதை எழுதினவர் யாருங்கிறதுலயே கன்ஃபியூஸ் இருக்கு. சுபஹான மௌலிதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுபஹான மௌலிதினுடைய ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை கல்வி கடல் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதி இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன போடுவாங்கன்னா இத இமாமுல் ஹத்தீப் முகமது மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதி இருக்கலாம். அந்த புத்தகத்தை யார் எழுதினாங்கிறதுலே கன்ஃபியூஸ் இருக்குது, யார் எழுதினாங்கிறதே தெரியல. அதை தாண்டி சுபஹான மௌலிது என்று சொல்லி பாடல் எழுதி வச்சிருக்கோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே என்ன கற்றுத் தருகிறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டும் என்றால் ஸலவாத்தை சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் இப்ப நம்ம பேசுற மாதிரி எவ்வளவோ விவகாரங்கள் இருக்கிறது, அதை பேச வேண்டும். இந்த சுபஹான மௌலிதை படிக்கிறதுனால அமெரிக்காக்காரனுக்கு ரசூலுல்லாஹ் புரிஞ்சிருமா? ஆஸ்திரேலியாக்காரனுக்கு முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருமா? இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது புரிஞ்சிருமா? புரியாது சகோதரர்களே. எனவே இதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும். அவரை தவிர இந்த உலகத்தில் நாம் யாரைத்தான் புகழப் போகிறோம்? எப்படி புகழ சொன்னார்களோ அப்படி புகழ வேண்டும். இப்படியான புகழ்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் நமக்கு கற்றுத்தரவில்லை. இணை வைக்கிற காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடைத்து எறிந்திருக்கிறார்கள். இணை வைக்கிற வாசகங்களை கொண்ட இந்த பாடல்களை பாடுவதனூடாக நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்கிற இடத்திற்கு செல்வதை தவிர்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான புகழ்ச்சியை, உண்மையான தத்துவங்களை, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளை இந்த உலகம் முழுவதும் பரப்புவோமாக, கொண்டு போய் சேர்ப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.